ஏய் சித்து, நீ ஏன்டா பேய் அரைஞ்ச மாதிரி இருக்க? நீ பேய பாத்திருக்கியா? இல்ல. பேய் அரைஞ்சவனை பாத்திருக்கியா? இல்லடா. அப்புறம் எதுக்கு அப்படி சொன்ன? அது ஒரு ஃப்ளோல வந்துருச்சு மச்சான். ஓ, ஃப்ளோல வந்துருச்சா? பார்க்காத அனுபவிக்காத ஒரு விஷயத்தை பத்தி நீ பேசிட்டு இருக்க. ஆனா நான் பார்த்து அனுபவிச்ச ஒரு ஆனந்தத்தை நினைச்சு அசந்து போய் உட்கார்ந்திருக்கேன்டா. உனக்கு புரிஞ்சுதா? புரியலையாடா? நேத்து தான்டா எனக்கே அது புரிஞ்சுது. எது? நேத்து மகி எனக்கு ஒரு முத்தம் கொடுத்தாடா. இங்கயா இங்கயா? இங்க. இது ஒரு பெரிய விஷயமா? அது எவ்வளவு பெரிய விஷயம்னு அதை அனுபவிச்சவனுக்கு தான் தெரியும். அம்மா பாசத்தோட கொடுக்கிற முத்தம், அப்பா அன்போட கொடுக்கிற முத்தம், அண்ணன் பரிவோட கொடுக்கிற முத்தம், நண்பன் நட்போட கொடுக்கிற முத்தம், இது எல்லாத்தையும் விட ஒரு காதலி காதலனுக்கும் காதலன் காதலிக்கும் கொடுக்கிற முத்தத்துக்கு தான்டா என்னைக்கும் வேல்யூ அதிகம். ஃபர்ஸ்ட் கிஸ் ஆஃப் த லேடி அண்ட் லாஸ்ட் பஃப் ஆஃப் த சிகரெட் ஹேஸ் லாட் ஆஃப் வேல்யூ. ஒரு கோடி வார்த்தைகள்லயும் புரியாத ஒரு விஷயத்த ஒரு சின்ன முத்தத்தால புரிய வைக்க முடியும். கம் ஆன் பாய்ஸ். டேய், எங்கடா போறீங்க? நாங்க இப்ப இருந்து முயற்சி பண்ண போறோம். எதுக்கு? முத்தத்துக்கு தான். Hi. Hi, Machan. How are you? Fine. என்ன அப்படி பாக்குறீங்க? நாங்க ஒண்ணு சேர்ந்தது பெருசு இல்ல. இதே மாதிரி சித்துவும் மகியும் ஒண்ணு சேர்த்து வச்சீங்கன்னா உங்களை கடவுளா நினைச்சு கும்பிடுவோம். டாய், கோயிலாச்சேன்னு பாக்குறேன் இல்ல? ஆமாப்பா, இவங்க கல்யாணத்துக்கு நீங்க சம்மதிக்க. இந்த கல்யாணத்துக்கு நான் சம்மதிக்க மாட்டேன். நானும் தான். ஏம்மா? காதலிச்சு கல்யாணம் பண்ணிட்டவங்க யாரும் சந்தோஷமா இருக்க மாட்டாங்க, மத்தவங்களையும் சந்தோஷமா இருக்க விட மாட்டாங்க. நீங்க சொல்றது கரெக்ட் தாமா. நாங்க ஒண்ணு வீட்டை விட்டு ஓடலையே. உங்க சம்மதம் வேணும் தானே கேக்குறோம். இதுல என்ன தப்பு இருக்கு? ஜாதியா, மதமா, இல்ல அந்தஸ்தா? ஏய், நீ சொல்ற ஜாதி மத அந்தஸ்து பத்தி எனக்கு கவலை இல்லடா. என் கவலையை உன்னை பத்தி தான். இத பாருங்க, உங்க பையன் மேல உங்களுக்கு எவ்வளவு அக்கறை இருக்கோ அந்த அக்கறை எங்க பொண்ணு மேல இருக்கு. நாங்க பார்த்து பார்த்து கட்டி வச்ச மாப்பிளைய வச்சுக்கிட்டே ரொம்ப கஷ்டப்படுறோம். இவன் எங்கேயோ வெளிநாட்டுல படிச்சுட்டு வந்தவன். இவன் பழக்க வழக்கங்கள் எல்லாம் எப்படி இருக்குன்னு யாருக்குங்க தெரியும்? ப்ளீஸ் ஒரு நிமிஷம் நான் சொல்றது எல்லாரும் தெளிவா கேளுங்க. இப்ப பிரச்சனை அவளோ இல்ல நானோ இல்ல. பிரச்சனையே எங்க ரெண்டு பேரும் நீங்க புரிஞ்சுக்காததுதான். புரிய வைக்கிறதுக்கு எங்களுக்கு ஒரு சான்ஸ் கொடுங்க ப்ளீஸ். எப்படி? கொஞ்ச நாளைக்கு நான் உங்க வீட்ல இருக்கேன், அதே மாதிரி அவ எங்க வீட்ல இருக்கட்டும். அப்ப கூட உங்களுக்கு எங்களை இஷ்டம் இல்லாம போச்சுன்னா பிரிஞ்சு போக நாங்க தயாரா இருக்கோம். டேய், என்னடா பேசுற? கொஞ்சம் சும்மா இருங்க. இது பாருப்பா, ஒரு வயசு பொண்ணு வேறொருத்தர் வீட்ல இருந்தா 4 பேர் 4 விதமா பேசி சிரிக்க மாட்டாங்களா? உங்க பொண்ணு அந்த பையனோட ஓடி போயிட்டா 4 பேர் சிரிப்பாங்க. அதே அந்த பையனுக்கு கல்யாணம் பண்ணி வச்சுட்டா அந்த 4 பேர் சந்தோஷத்துல சிரிப்பாங்க. இருங்க, உன் வேகானத்தெல்லாம் வேற எங்கேயா வச்சுக்கோ. ஐயா, உங்க குடும்ப பிரச்சனை தலையிடுறதுக்கு எனக்கு உரிமை கிடையாது. இருந்தாலும் பிரச்சனை கோயிலுக்கு வந்துருச்சு. இங்க வந்து அந்த பிரச்சனை தீராம போயிடக்கூடாத அந்த நல்ல எண்ணத்துல ஒரு சில அபிப்பிராயங்களை உங்க கூட பகிர்ந்துக்கலாம்னு நினைக்கிறேன். இந்தியாவே இளைஞர்கள் கையில தான் இருக்கு. இனி வரும் காலம் இளைஞர்கள் கையில் எழுதப்பட்ட வரிகள் பாட்டுக்காக எழுதப்பட்ட வரிகள் இல்லை, பண்பட்ட வரிகள். இன்னைக்கு கலை, இலக்கியம், அரசியல், நீங்க எந்த துறையை வேணாலும் எடுத்துக்கங்க, வெற்றியை நிர்ணயம் பண்றது இளைஞர்கள் தான். அவ்வளவு ஏன், இன்னைக்கு இளைஞர்கள்லாம் போய் பார்த்தா தான் சினிமாவே ஓடுது. கஷ்டப்பட்டு படிச்சு முடிச்சு சின்ன வயசுலேயே சிறகு முளைச்ச பறவையா வெவ்வேறு திசைக்கு பறந்து போயிடுறாங்க. காலம் பூராவும் நாம சம்பாதிக்கிறத 1 மாச சம்பளத்திலே அவங்க சம்பாதிச்சிடுறாங்க. லைஃப்ல ஜாலியாவும் இருக்காங்க. இந்த தம்பி நீங்க சம்மதிக்கலைன்னா நாங்க பிரிஞ்சிருவோம் தான் சொன்னானே தவிர ஓடி போயிருவோன்னு சொல்லல. அவன் அப்படி சொல்லியிருந்தான் நான் இதில் தலையிட்டு இருக்கவே மாட்டேன். கோயில்லையும் மண்டபத்திலையும் நடந்துகிட்டு இருந்த கல்யாணம் இப்ப போலீஸ் ஸ்டேஷன் நடக்க ஆரம்பிச்சிருச்சு. மண்டபத்தை விட போலீஸ் ஸ்டேஷன் பிஸி ஆயிடுச்சு. புரோகிதர்களை விட போலீஸ்காரங்களுக்கு தான் வேலை ரொம்ப அதிகமாயிடுச்சு. அப்படி ஒரு சிரமத்தை இந்த பசங்க உங்களுக்கு கொடுக்கலையே. இந்த மாதிரி பிள்ளைகளை பெற்றதுக்கு நீங்க கொடுத்து வச்சிருக்கணும். அவங்க விருப்பப்பட்டபடியே பொண்ணு வீட்டில் பிள்ளையும் பிள்ளை வீட்டில் பொண்ணும் கொஞ்ச நாளைக்கு இருக்கட்டும். நீங்க பழகி பாருங்க. உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஏத்துக்குங்க, இல்லைன்னா உங்க ஃப்ரெண்ட்ஸாவே இருந்துட்டு போட்டுமே. இதை நான் சொல்ல, ஒரு பெரிய விஐபி சொல்லியிருக்காரு.
சரி, இதுக்கு நான் சம்மதிக்கிறேன். ஆனா ஒரு கண்டிஷன், பையனும் பொண்ணும் பார்க்க கூடாது, பேசிக்க கூடாது. இத பாருங்க, என் பையனும் உங்க பையனும் அடிச்சுக்க கூடாது. அப்படி ஒருவேளை அடிச்சிட்டாங்கன்னு வச்சுக்கா என்ன பண்ணலாம்? அக்ரிமெண்ட் கேன்சல். அக்ரிமெண்ட்டை கேன்சல் பண்ணிடுவோம். ஓகேயா? அது மட்டும் இல்ல, இந்த அக்ரிமெண்ட் முடியற வரைக்கும் ரெண்டு பேருக்கும் எந்த தொடர்பும் இருக்க கூடாது, செல்போன் உட்பட. ஏம்மா நீ மட்டும் பேசாம இருக்க? இந்த அக்ரிமெண்ட்ல உனக்கு சம்மதம் தானே? சித்து என்ன முடிவு எடுக்கிறாரோ அதான் என்னோட முடிவு. ஹாய் யூத் பார்ட்டி. இப்ப கூட பாக்குறதுக்கு சும்மா பளிச்சுன்னு இருக்கீங்க. மகிய பாக்குறதுக்கு முன்னாடி உங்களை பாத்திருந்தா மகிய லவ் பண்ணிருக்க மாட்டேன். என்ன யூத் பார்ட்டி? சீப்பா இப்படி செலுத்துக்கிறாங்க. வணக்கம் மாமா. நமஸ்தே அத்தை. என்ன மாமா, ஏன் என்ன வில்லன் மாதிரி பாக்குறீங்க? நான் உங்க வீட்டு ஹீரோ மாமா. புரியல? உங்க மரியாதைக்குரிய மாப்பிள்ள மாமா. நான் அப்புறம் பேசுறேன். அங்கிள், அத்தை போயிட்டு சீக்கிரம் வாங்க. வாசுதோ கோவமா இருக்காங்க. ஆரம்பம் அப்படிதான் இருக்கும், போக போக சரியாயிடும். ஏன் வேலை முடிஞ்சிருச்சு, இனி ஓ வேலை தான். ஆல் தி பெஸ்ட். கவலையே படாதீங்க, அதான் நான் வந்துட்டேன்ல, விடுங்க கலக்கிடுவோம். சரி வா. ஹலோ அங்கிள். ஹாய் ஆண்டி. திறந்த வீட்டுக்குள்ள என்னென்ன வரும்னு சொல்லுவாங்க, அதே மாதிரி இப்ப ஒண்ணு வந்திருக்கு. அது என்ன பண்ண போகுதோ யாருக்கு தெரியும்? கேண்டி யார சொல்ற நீ? புரிய வேண்டியவங்களுக்கு புரிஞ்சா சரி. ஹாய் மகி, ஏன் இங்க நின்னுட்ட? உள்ள வா போலாம். அவங்க அதான் இன்னைக்கு வெள்ளிக்கிழமைல வீட்ல எல்லாரும் மௌன விரதம், அக்காவை தவிர. நீ எதுக்கும் கவலைப்படாத. யூ டோன்ட் வரி, ஓகே? இது உன்னோட வீட நினைச்சுக்க. இதுதான் சித்து ரூம். இனிமே நீ அங்கதான் தங்கணும். சித்து ரூமா? தேங்க்ஸ் அங்கிள். நீ சித்து ரூம்ல தங்கலான்னு சொல்லி உங்களுக்கே தெரியாம நீங்க எங்க லவ்வுக்கு ஹெல்ப் பண்ணிட்டீங்க. இப்போ இருந்து சித்துவோட ரூம்ல தான் நானும் தங்க போறேன். சித்து படுக்கிற பெட்ல தான் நானும் படுக்க போறேன். அப்புறம் எப்படி சித்து என்ன விட்டு பிரிய முடியும்? அவரு எப்பவும் என் பக்கத்துலயே இருப்பாரு. அதுக்காக இன்னொரு தடவை தேங்க்ஸ். யூ வெல்கம். வா போலாம். வா வா. என்னங்க, முடிச்ச நாம போட்டுட்டோம், முடிவை அந்த ஆண்டவன் பாத்துப்பா. நீங்க வாங்க. ஏய் என்ன குப்புற கிடக்குற? ஆமால. டேய் என்னடா வந்ததுல இருந்து நீ வானத்தையே பாத்துட்டு இருக்க? எல்லாம் ஒரு ஃபீலிங்ஸ் தான். உனக்கு ஃபீலிங்ஸா? அப்படி என்ன ஃபீலிங்ஸ்? எல்லாருக்கும் ஃபிகர் செட் ஆகுது, எனக்கு ஒருத்தையும் சிக்க மாட்டேங்கறாளே. ஏய் நீ யாரையா செட் பண்ணிடாத. சைல்ட் லேபர்னு போலீஸ் அந்த பொண்ண காப்பாத்திட்டு போய்டும். சரி சரி சரி. நோ 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 லாஃபிங் நோ லாஃப். ஏய் உனக்கு என்ன மாதிரி ஃபிகர் வேணும்? ஸ்னேகா மாதிரி பொண்ணு ஓகேவா? அது ஹோம்லி. மும்தாஜ் அது ஹெவி. அப்ப த்ரிஷா அது லைட். மச்சான் சிவாஜி பட ஹீரோனி ஓகேவா? லாங்குவேஜ் ப்ராப்ளம் பா. டேய் பொறம்போக்கு, மரியாதையா உனக்கு என்ன மாதிரி ஃபிகர் வேணும்னு ஓபனா சொல்லு. எனக்கு நிலா மாதிரி ஒரு பொண்ணு. நிலாவை கட்டி சோறு ஊட்டுனது உனக்கு ரொம்ப தப்பா போச்சுடா. ஏய் நீ நிலாவையா கேக்குற? அவங்க ஆந்திரா பக்கம் போயிட்டாங்க. நான் சொன்னது ஒரிஜினல் நிலாவை. ஒரிஜினல் நிலாவா? அது வட்டமா இருக்குமே. ஒரு பொண்ணு வட்டம்னா அப்படியே குண்டா சச்ச. அது நீ சொல்ற. அப்படி இல்ல, அதாவது வட்டமா இருக்க நிலால எப்படி குடும்பம் நடத்துவ? நான் சொல்றத நீங்க எல்லாரும் தப்பா புரிஞ்சிட்டு இருக்கீங்க. நான் ஆசைப்படுற ஃபிகர் நிலா மாதிரி நைட் வந்துட்டு காலையில ஆன உடனே போயிரணும். அட பாவி, நீ கேக்குறது ஃபிகர் இல்ல, ஐட்டம். உன்னை எங்களோட சேர்க்கவே கூடாது. இவனை விரட்டு விரட்டு. நீ எங்க சங்கத்துல இல்ல. போடா.
Tea coffee, tea coffee, coffee, tea coffee, tea coffee, coffee. Auntie, tea coffee. இது என்ன ரயில்வே ஸ்டேஷனா? ஏன் இப்படி சத்தம் போடுற? என்ன சூட வராங்க? Tea or coffee? Be quiet. இங்கிலீஷா? சும்மா இருடி. கொண்டாந்துட்டேல, அங்க வச்சிட்டு போ. வெச்சிரேன். கோனா வெளிய போன்னு அர்த்தம். Okay baby. டீ அவளுக்கு கொடுத்துருங்க. உங்களுக்கு காஃபி. பாட்டி குடுப்பாட்டி ஆறிட போகுது. வந்து வாங்கிக்க முடியாதுடி உன்னால. அம்மா கால் வலிக்குதுமா. ஆஹா ஓஹோ சூப்பர். எஸ். இந்த வீட்ல என்ன நடக்குதுன்னே தெரியல. ஒரு காபி போட்டு தர கூட ஆள் இல்லையா? பார்வதி மா இந்த வரேமா. என்னம்மா இவனுக்கு காபி கொடுக்காம சமையல் கட்டல அப்படி என்னதான் பண்ணிட்டு இருக்க? ஏற்கனவே சின்னையாவுக்கு 2 தடவை காபி கொடுத்துட்டேம்மா. நான் கேட்டது எனக்கு இல்ல மகிக்கு. மகியா? யார் அது? அதான் புதுசா நம்ம வீட்டுக்கு வந்திருக்க அந்த பொண்ணு. ஏய் வீட்ல வேலைக்காரங்க வச்சிருக்கிறது வீட்ல இருக்கிறவங்களுக்கு மட்டும்தான். வெளியில வந்திருக்க அதுக்கெல்லாம் இல்ல. ஹாய். ஹாய் மகி. குட் மார்னிங் எவரிபடி. வாட்ஸ் தட்? பூஸ்ட் சீக்ரெட் ஆஃப் மை எனர்ஜி. இந்த வீட்டு காபி குடிச்சு குடிச்சு நாக்கு செத்து போச்சு. உன் கையில ஒரு கப் போட்டு கொடு. ஓகே சீக்கிரமா வாங்க. ரொம்பவே மரியாதை கொடுக்கறானே. பூனை முழுகிட்டா, பூனை முழுகிட்டா, பூனை முழுகிட்டா. என்னாச்சு? பாத்து. பூனை முழுகிட்டா. என்னடா சொல்றான்? இந்த குட்டி பிசாசு பெரிய பூனைய உயிரோட முழுங்கிட்டான். என்ன உளறீங்க? நாங்க உளறல ஆர்த்தி, அவன் தான் உளறான். பூனைய முழுங்கிட்டானா கேள. டேய் என்னடா உன் பிரச்சனை? அது இல்ல ஆர்த்தி, நேத்து நான் தூங்கிட்டு இருந்தேனா அப்ப ஜன்னல் பக்கத்துல ஒரு பூனை வந்து மியாவ் மியாவ்னு கத்துச்சா. நான் வாயை திறந்து என்னன்னு கேட்டனா லவக்கு வாய்க்கு வயித்துக்குள்ள போயிடுச்சு. டேய் உளறாதடா. பூனையை யாராவது முழுங்க நீ கனவு கண்டிருப்ப. கனவுலாம் இல்ல ஆர்த்தி, உண்மையிலதான் சொல்றேன். இங்க வரேன், பூனை அங்கிட்டு ஓடுது. எங்கடா ஓடுது? ஒருவேளை மன பிராந்தியா இருக்கும். டேய் பிராந்தி இல்ல விஸ்கி இல்லடா, பூனைடா. டேய் நான் வேணா நல்லதா ஒரு 4 எலி வாங்கி தட்டுமா? பூனைக்கு தீனியாச்சும் ஆகும். நான் வேணா ஒரு 4 லிட்டர் பால் வாங்கி ஊத்தட்டா? நீ சொன்னாலும் சொல்லலனாலும் இன்னும் 1/2 மணி நேரத்துல எனக்கு அதான்டா செய்வாங்க. நீங்க பேசி முடிவெடுக்கிறதுக்குள்ள உள்ள இருக்க பெண் பூனை அந்த 4 குட்டியா போட்டும்டா. குட்டி போற பூனையா முழுங்கிருக்க. வெரி குட்ரா. முதல் குட்டி எனக்கு தான். கருப்பு குட்டியா இருந்தா எனக்கு. எனக்கு தான் கருப்பு குட்டி. இல்ல எல்லா குட்டியும் எனக்கு தான். நீங்க சண்டை ஓட்டிக்கிட்டே இருந்தீங்க, அப்புறம் நான் பூனையா மாதிரி பெறாண்டிடுவேன். என்னடா இவன் பூனை மாதிரியே பிஹேவ் பண்றா? தூக்குங்கடா, டாக்டர் போயிடலாம். எங்க வச்சிருக்கியா பாரு. எவன்டா இங்க சார்? டேய் டேய் சும்மா டேய் டேய். என்ன சார் கொடைக்குள்ள மழை பாத்திருக்கேன், இது என்ன வீட்டுக்குள்ளே மழையா? டேய் எவன்டா வாஷ் மிஷின் பூவாலே கனெக்ட் பண்ணல? அது நான் தான் சார். எங்க வீட்ல நான் எப்பவும் ஷவர்ல தான் குளிப்பேன். அதுக்கு தான் செலவே இல்லாம இப்படி ஒரு செட்டப். எப்படி நம்ம இன்டெலிஜென்ட் பிரெயின் உன் பிரெயின் கூட குப்பையில போற. இத என்ன பண்ணிட்டு இருக்க? இது தெரியாதா? ஏசி சார், ஏர் கண்டிஷன். உங்க வீட்ல ஒரு கேப் இருந்ததா அதான் இத வச்சு ஃபில் அப் பண்ணிட்டேன். ஏன்னா எங்க வீட்ல பாத்ரூம்ல கூட ஏசி இருக்கும். அது உங்க வீட்ல. நீ வீட்டுக்குள்ள வந்ததே தப்பு. போற வழி. வாச தாண்டி வீட்டுக்குள்ள வந்தா கொண்டு. சரி சரி நோ டென்ஷன். என்ன காமெடி நினைக்கிறேன். ஐ அம் சீரியஸ் ஃபெலோ. என்ன? என்ன தெரியல. மை காட், என்னாச்சு டாக்டர்? ये ஸ்டெதஸ்கோப் காணோம். இதுதான் பாருங்க. இதேதான். வெரி குட். பை தி வே, இன்னும் ஒரே ஒரு நிமிஷம் நீங்க தாமதமா வந்திருந்தா கூட இவன் உயிரை காப்பாத்து. டாக்டர் பேஷண்ட் இங்க இருக்கான். யூ ஆர் கரெக்ட். டாக்டர் சொன்னவன் இங்க இருக்க. ஓ மை காட், எனக்கு கொஞ்சம் கண் பார்வை ரொம்ப கம்மி. அதான் இப்ப மாட்டீங்க. கண்ணு ஓகே, ஸ்பீக்கர் வர்க் பண்ணுமா? இல்ல இல்ல இல்ல, எனக்கு காபி சாப்பிடுற பழக்கமே கிடையாது. ஐயோ டாக்டர், நீங்க என்ன இவனை டெஸ்டே பண்ணல, அதுக்குள்ள ஒரு நிமிஷம் தாமதமா வந்தான்னு சொல்றீங்க? வெயிட், இந்த மாதிரி டயலாக் எல்லாம் எங்கள மாதிரி பெரிய டாக்டர்ஸ் பேசுற பஞ்ச் டயலாக். பை தி வே, இவன் வயித்தை நல்லா உத்து பாருங்க. இவன் வயித்துக்குள்ள பூனையும் கிடையாது, யானையும் இல்ல. இந்த பேஷண்ட மனோ ரீதியா தான் ட்ரீட் பண்ணணும். அதனால இந்த பாடியை திருப்பி போடுறேன். இந்த கம்மல் பாண்டி பஜார்ல 3-10 ரூபாய்க்கு வாங்கினதானே? அப்கோர்ஸ் நான் அந்த வியாபாரத்தை தான் முதல்ல பண்ணேன். அந்த வியாபாரம் செட் ஆகலன்னு தான் இந்த வியாபாரத்தை ஆரம்பிச்சிட்டேன். என்னடா நாட்டுக்கு வரேன். ஓகே ஓகே. என்ன இதுகிட்ட சொன்னா இதுங்கெல்லாம் ஓடுது? ஓகே, லைட்ஸ் ஆஃப். லைட் ஆஃப் போடு. டாக்டர், எனக்கு என்ன ஆச்சு? இப்போ ஒரு பெரிய மிராக்கிள் நடந்தது. உங்க வயித்துக்குள்ள இருந்த பூனைய
நான் வெளியில எடுத்துட்டேன். ஆபரேஷன் பண்ண அடையாளமே இல்லையா டாக்டர்? தம்பி, அதாவது எல்லா டாக்டர்ஸும் ஆபரேஷனுக்கு முன்னால லைட்ட போடுவாங்க. ஆனா இந்த டாக்டர் ஆபரேஷனுக்கு முன்னால லைட் ஆஃப் பண்ணனே. அதுல இருந்து என்னோட ட்ரீட்மெண்டோட மகிமை தெரியல உனக்கு. ரொம்ப நன்றி டாக்டர். தேங்க்யூ. ஆனா எனக்கு ஒரு ஆசை டாக்டர். என்னம்மா? நீங்க வெளியில எடுத்த பூனைய மறுபடியும் உள்ள வச்சு தச்சிரவா? இல்ல, நான் ஒரு தடவை பாக்கணும் டாக்டர். நீ இப்படி எல்லாம் கேப்பேன்னு தெரிஞ்சுதா அந்த பூனைய பத்திரமா ஃப்ரிட்ஜுக்குள்ள வச்சிருக்கேன். ஏய், யாருங்க? இதா எப்படி? டாக்டர், நீங்க என்ன ஏமாத்திட்டீங்க டாக்டர். என்னப்பா சொல்ற? நான் நைட்டு முழுங்கின பூனை பிரவுன் கலர்ல இருந்தது. ஆனா இப்ப வெள்ளை கலர் பூனையை காட்டுறீங்களா டாக்டர்? அது வந்து நான் சொல்றேன் டாக்டர். அது ஒண்ணும் இல்ல சங்கர். நீ நைட் ஆனா இந்த பியரோ பிராண்டியோ அடிப்பல, அது எந்த கலர்ல இருக்கும்? பிரவுன் கலர்ல இருக்கும். காலையில சொன்னே முதல் வேலையா பிஸ் அடிப்பியே, அது எந்த கலர்ல இருக்கும்? வெள்ளை கலர்ல இருக்கும். அதுதான் வாழ்க்கையோட தத்துவமே சங்கர். நாம என்னென்ன கலர்ல எதை முதல்ல உள்ள தள்ளினாலும் வயித்துக்குள்ள போனதுக்கு அப்புறம் வெளியில வரும்போது அது வெள்ளை கலராதான். ஆர்த்தி, நீ டாக்டரோட பெரிய புத்திசாலி இருக்கியா ஆர்த்தி? குருவே குருவே, நீ ஒரு படிக்காத டாக்டர். ஆமா, ஐ லவ் யூ சங்கர். அட பாவி, நீ சிஷ்யன்னு நினைச்ச, இப்பதான் தெரியுது நீ பெரிய சைஸ் கோசு. அப்படியெல்லாம் என் வீட்டுக்காரர் சொல்ல. ஹலோ, அங்க சித்து இருக்கானா? ஹலோ, போன்ல கூட எந்த டீலிங் இருக்க கூடாதுங்கிற அக்ரிமெண்ட்டை மறந்துட்டீங்களா? மறக்கலையே. அந்த பாயிண்ட் எனக்கு உங்களுக்கு இல்லையே, பசங்களுக்கு மட்டும் தானே. ஓ, அப்படி ஒரு ஆங்கிள் இருக்குல்ல. எங்கேயோ மார்க்கெட் போயிருக்கான்னு நினைக்கிறேன். உங்க பொண்ணு மார்க்கெட்டுக்கு தான் போயிருக்கா. அவங்க 2 பேரும் பிரிக்கிறதுக்கு நமக்கு ஒரு அருமையான சந்தர்ப்பம். அதைத்தான் நான் எதிர்பார்த்துட்டு இருந்தேன். அவங்க 2 பேரும் மீட் பண்ணிப்பாங்க. கண்டிப்பா பேசி ஆகணும். நம்ம மறைஞ்சிருந்து அவங்கள கையும் களமா பிடிச்சிட்டா வசமா மாட்டிப்பாங்க. சரி, நீங்க உடனே புறப்பட்டு மார்க்கெட்டுக்கு வந்துருங்க. நானும் அங்க வந்துடுறேன். இந்த வரேன். என்ன புது மாப்பிள்ள, மாமியார் வீட்டுல உன்னை எப்படி பாத்துக்கிறாங்க? ஐயோ, அது ஏன் கேக்குற? புது மாப்பிள்ள மாதிரி இவனை ஜாம் ஜாம்னு கவனிச்சுக்கிறாங்களாமா. இவனுக்கு தனி ஏசிருமா, ஒரு சின்ன துரும்பு கூட எடுத்து அப்படி கூட போட வரதே இல்லையா? அப்புறம் எதுக்கு இந்த கிழிஞ்ச கூட எடுத்துட்டு மார்க்கெட்டுக்கு வரணும்? சொன்னாங்க அழுக்கு துணி துவைக்கிறானே உங்க வீட்டுல லாண்டரிக்காரன் எல்லாம் சொன்னான். சொல்லிட்டானா? சரி விட்றா, இதெல்லாம் நினைச்சு ஃபீல் பண்ணாத மச்சான். இப்ப எல்லாம் கஷ்டப்பட்டா தான் காதல்ல ஜெயிக்க முடியும். காதலுக்காக முறவாசல் பண்றதெல்லாம் ஒரு பொழப்பா? எனக்கு என்ன, எங்க வீட்ல விட அந்த வீட்ல என்ன நல்லா தான் பாத்துக்கறாங்க. அப்படியா? முன்ன விட இப்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். கையா கொடுங்க. அவங்க பிரிவாங்கன்னு தெரியும், ஆனா இவ்வளவு சீக்கிரத்துல பிரிவாங்க நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. உங்களுக்கு தாங்க தேங்க்ஸ் சொல்லணும். அவங்க மீட் பண்ண போறாங்க, நீங்க தானே சொன்னீங்க. அங்க பொண்ணு வராங்க, உங்க பையனும் வராங்க. என்னமோ நடக்க போகுது. இவங்க மட்டும் பேசிட்டாங்க, அக்ரிமெண்ட் கேன்சல். கவுத்துட்டாங்களே. நீ தானே பேசுவாங்கன்னு சொன்ன. நான் சொல்றபடியே நடக்குது. பேசாம போயிட்டாங்களே. இப்ப இவங்க விவரமானவங்களா நம்ம விவரம் கட்டுவாங்களா? ஒண்ணும் புரியல. ஆமா பையன். தனா, என் பிரீஃப் கேஸ் எங்க? வரேன், இங்க இருக்கு. சீக்கிரம் சீக்கிரம். ஏன் சாப்பிட்டு போலாம் இருங்க. ஐயோ, எனக்கு ஆபீஸ் டைம் ஆயிடுச்சு. ஆபீஸ்க்கு டைம் ஆயிடுச்சா? சாப்பிட்டு போலாங்க. ஐயோ, எனக்கு முக்கியமான மீட்டிங் இருக்கு. நான் ஆபீஸ் கேண்டீன்ல அப்பா, சாப்பிடுறேன். உங்களுக்காக தான் நானும் அம்மாவும் சேர்ந்து சமைச்சிருக்கோம்பா. ஆமாங்க, வெங்காய சாம்பாருங்க. போடி போய் சீக்கிரம். சரிப்பா. இந்த வயசுக்கு வெங்காய சாம்பார் ரொம்ப முக்கியமாச்சே. வாங்க வாங்க, சாப்பிட்டே போலாம். ஓகே சார். ஆஹா, அடடடா, வெங்காயம், சின்ன வெங்காயம் போட்டு சாம்பார் இருக்க, சூப்பர். சாப்பிடாமே சொல்றீங்க? ஸ்மெல் ஸ்மெல். அப்பா, இத சாப்பிடுங்க, அதோட சூப்பர். சாப்பிட்டு பாத்தியா? ஸ்மெல் ஸ்மெல். அடப்பாவி, நான் சொன்ன டயலாக் எனக்கே ரிப்பீட் பண்றான். புரியல. ஆனா இந்த மல்லிகா பத்தின பெரிய குக் இருக்காங்க, அவங்க ரேஞ்சுக்கு நீ சமைக்க ஆரம்பிச்சிட்ட. என்ன போட்டுக்கிறீங்க? முதல்ல இந்த வெங்காய சாம்பார் ஊத்து. ஸ்மெல் தூக்குதே. இந்த வெங்காயத்தை மட்டும் எனக்கு கூட பசங்க வெறும் சாம்பார் ஊத்து. ஐயோ, என்னாச்சு? காரமா இருக்கா? தண்ணி குடிங்க. என்னங்க? காரமா இருந்தா பரவாயில்ல, தண்ணியை குடிச்சுக்கலாம். இது வெறும் உப்பா இருக்கு. உப்பா? உப்புனா சாதாரண உப்பா? ஒரு மூட்டையே தவறி விழுந்த மாதிரி இருக்கு. இல்லையே மாப்ள, நான் அளவா தானே போட்டேன். அம்மா, நீ வேற உப்பு போட்டியா?
அது தெரியாம நான் வேற போட்டுட்டேன். சொன்னது இப்படி தெரிஞ்சா நான் ஆபீஸ் கேண்டீன்ல போய் சாப்பிட்டுருப்பேனே. நீங்களாவது ஆபீஸ் கேண்டீன்ல போய் சாப்பிட்டு தப்பிச்சுக்கிறீங்க. நாங்க எங்க போய் சாப்பிடுறது? வீட்டோட மாப்பிள்ள தான் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. Too many cooks spoil the dish. நான் வேற ஏதாவது பண்ணி தரேன். வேணாம்ப்பா. உப்பு. என்னங்க பாதியில எழுந்து வந்துட்டீங்க? சாம்பார்ல உப்பு அதிகமாயிடுச்சுல. நீங்க போய் அங்க உட்காருங்க. அந்த ப்ராப்ளத்தை நான் சால்வ் பண்றேன். போய் உட்காருங்க. என்ன சாம்பாரில் உப்பு அதிகமானால் குறைப்பது எப்படி? 2 எலுமிச்சை சாறை பிழியவும். அடுத்து 2 ஸ்பூன் சர்க்கரை போடவும். இரண்டையும் சேர்த்து நன்றாக கலக்கவும். இப்பொழுது சுவையான சாம்பார் ரெடி. அங்கிள், ஃப்ரெஷ்ஷா ரைஸ் போட்டு இப்போ சாம்பார் ஊத்தி சாப்பிட்டு பாருங்க. ஓகே ஓகே. சாப்பிட்டு போடுறேன். எடுத்து வாவ், ஃபேண்டாஸ்டிக், சூப்பர். எப்படி இந்த சாம்பாரை எப்படி ஆக்கிட்ட பாரு. வாவ் வாவ் வாவ், நெக்க வச்சிட்டாளே. வாவ், நீ தான் சாம்பார் பண்ணியா? ஐயோ, தேங்க்ஸ். எதுக்கு பாத்தி தாத்தா எனக்கு தேங்க்ஸ் சொல்றாரு? அவர் தேங்க்ஸ் சொன்னது உனக்கு இல்ல, நீ சாப்பிடு. அத்தை, அந்த தேங்க்ஸ் எனக்கு. சூப்பர். Always. First wicket ball. ஹே மஹி, ஒரே ஒரு தடவை வாமா ப்ளீஸ். சித்து, சீக்கிரம் வாடா. ஹாய் சித்து. ஹே மஹி, I am really happy. I want to say you something. I am really happy with your people. They are just great, Mahi. I am feeling very good. எனக்கு நான் எவ்வளவு சந்தோஷமா இருக்கேன் தெரியுமா? என் மாமா மௌன விரதத்தை விட்டுட்டாரு. சிலையே நீவா, சிறகாய் நீவா, சின்ன நெஞ்சிலே நீ சிந்து பாடவா. மனமே நீதா, வரமே நீதா, வந்த வேளையில் நானாக இல்லைடா. நீ எந்த நெஞ்சிலே புத்தமை காதலி, உள்ளத்தில் கனவோ கோடியே. என்னோட நெஞ்சிலே கொஞ்சமா நெஞ்சமா, நீ என்னை கட்டிக்க இஷ்டம் போலவே. இங்கு ஆளிதாயிர வேளையில் நாம் பாடி வைப்போம். வா வா வா, சிலையே நீவா, சிறகா நீவா, சின்ன நெஞ்சிலே நீ சிந்து பாடவா. என்னடா பண்ற? என்ன பண்ற? எனக்கு பைத்தியம் பிடிக்கிற மாதிரி இருக்கு. உன்னை பார்க்கணும்டா, ப்ளீஸ். மனசுக்குள்ள வந்தேன், கனவுலகில் நின்றேன். இந்த கதையில் காதல் கதையும் உந்தனோட நான் வென்றேன். இன்னும் சரியல்ல அது எனக்கு நாம் இணைந்து கொண்டோம். நல்லதம்மா நெஞ்சமம்மா சொல்லுதம்மா, காதல் விதை நான் போட்டேன். என்ன மாயம் செஞ்சாயோ நான் உன்னை நினைக்க. என்ன மந்திரம் செஞ்சாயோ நான் உன்னை
வேளையில் நானாக இல்லையா? ஏய் மகி, அடியே திருட்டு ராஸ்கல், எதுக்குடி இப்படி என்ன டார்ச்சர் பண்ற? தூக்கம் வரலையடி, செத்துருவேண்டி. உண்மையல்லவா இந்த உறவு கொஞ்சம் புதுசாய் மிஞ்சினது வரலாறு. நானும் பிறந்தேன் உனக்காய் சின்னஞ்சிறிய லவ்வே. நான் கண்ட பெண்ணுலகில் நீ வந்தாய் புதிதாய். நான் கொண்ட வாழ்வெல்லாம் நீ தந்தாய் பரிசாய். சிலையே நீ வா, விரகா நீ வா, சின்ன நெஞ்சிலே நீ சிந்து பாடவா. பரமே நீதா, பரமே நீதா, வந்ததில்லையில் நானாக இல்லையா? நீ எந்த நெஞ்சிலே புத்தமை காதலி, உள்ளத்தின் கனவோ கோடியே. என்னோட நெஞ்சிலே கொஞ்சமா நெஞ்சமா, நீ என்னை கட்டிக்கோ இஷ்டப்போலவே. இங்கு ஆடினா இந்த வேளையில் நாம் பாடி வைப்போம் வா வா வா. ஹலோ, நான் சித்துவோட அப்பா பேசுறேன். வணக்கம் வணக்கம், சொல்லுங்க. நல்லா இருக்கீங்களா? மகி வீட்டில் இருக்காளா வெளியே போயிருக்காளா? இல்ல, வீட்டில் தான் இருக்கா. உங்க போய் இங்கே தான் இருக்கான். சீக்கிரமா பேசிட்டு போன வைங்க. இன்னைக்கு சித்துவோட பர்த்டே. சித்து, ஏன் பர்த்டே அப்பதான் உன் பர்த்டேவுமா? யோ சித்து, ஏன் பர்த்டே அப்பதான் உன் பர்த்டேவுன்னு நீ ஏன் என்கிட்ட சொல்லல? இப்ப நான் உனக்கு கிரீட்டிங் சொல்ல போறேன். எப்படின்னு பாக்குறியா? ஜஸ்ட் வெயிட் அண்ட் see. போன வருஷம் பர்த்டே அப்போ அங்க ஸ்டேட்ஸ்ல இருந்தான், எங்களால் சரியா கொண்டாட முடியல. இந்த வருஷம் பர்த்டே ஆச்சும் கொஞ்சம் கிராண்டா செலிப்ரேட் பண்ணணும்னு பாக்குறோம். ஸ்டார் ஹோட்டலில் செலிப்ரேட் பண்ணலான்னு பார்த்தோம், ஆனா நிலைமை இந்த மாதிரி அவனை எங்களுக்கு பிரிச்சு வச்சிருச்சு. மகிக்கும் இன்னைக்கு தான் பிறந்த நாள். உங்களவுக்கு கிராண்டா கொண்டாடுறோமோ இல்லையோ, சிம்பிளா கொண்டாடுவோம். அதுதான் கொஞ்சம் மனசுக்கு கஷ்டமா இருக்கு. இதை பாருங்க, தவறி கூட இந்த விஷயத்தை அவங்ககிட்ட சொல்லிடாதீங்க. இந்த மேட்டர் அவங்களுக்கு தெரிஞ்சதுன்னா லவ் மேட்டர் இன்னும் டீப்பா டெவலப் ஆயிடும். எனக்கு புரியுது. நீங்க கொஞ்சம் கேப்ல இருந்துக்கோங்க. ஓகே ஓகே. மகி, என்ன மகி, எப்படி எப்படிமா? என் பாட்டு இன்னைக்கு தான் உன் பாட்டேவுமா? விநாயகா, நீ கிரேட்பா. சித்து, எப்படிடா இருக்க? என்ன பாக்குற? உன்னை முத பார்த்தப்போ நான் உன்னை இந்த ட்ரெஸ்ல தான் பார்த்தேன். நீ இங்க இருந்து போயிருக்கலாம், ஆனா என் மனசை விட்டு போக மாட்டேடா. சித்து, நான் 1000 ஜென்மம் எடுத்தாலும் அத்தனை ஜென்மத்திலயும் நீதான்டா எனக்கு புருஷனா வரணும். கல்யாணத்துக்கு அப்புறம் என்னை விட்டுட்டு அமெரிக்கா போயிடுவேன். கொஞ்ச நாள் உன்னை பிரிஞ்சுதான் இருக்கணும். அதுக்குதான் இந்த ஏற்பாடு. உன் இதயத்துல முத்தம் கொடுத்து அதை LMS வழியா அனுப்புறேன். என்ன LMSனா புரியலையா? லவ் மெயில் சர்வீஸ். புஜ்ஜி குட்டி, many more happy returns of the day. செல்லம், உனக்கு நேர்ல வந்து முத்தம் கொடுக்கலாம்னு நினைச்சேன், முடியல. அதான் போட்டோக்கு முத்தம் கொடுக்கறேன். ஓகேவா? அம்மா அம்மா, என்னம்மா இவ்ளோ சந்தோஷமா ஓடி வர? ரன்னிங் ரேஸ்ல ஜெயிச்சியா? ரன்னிங் ரேஸ் இல்லம்மா, எங்க ஸ்கூல்ல சயின்ஸ் எக்ஸிபிஷன் வச்சாங்கல்ல, அதுல எல்லா பசங்களும் அவங்க வீட்ல இருந்து சயின்ஸ் எக்யூப்மென்ட் கொண்டு வந்து வச்சாங்கம்மா. அதுல நானும் கலந்துக்கிட்டேம்மா. அதுக்கு தான்மா ஃபர்ஸ்ட் பிரைஸ். குட் கேர்ள். யார் அவ? ஏன் பொண்ணாச்சே? எனக்கு இருக்கிற அறிவு கொஞ்சமாவது அவளுக்கு இருக்கணும்லடி. அது மட்டும் இல்ல, இத பத்தி எப்படி செய்யணும்னு சொல்லி கொடுத்தே நான் தான். அவ்வா, அப்பா போய் சொல்றாருமா. ப்ளீஸ் பா, கொஞ்சம் செஞ்சு கொடுங்கன்னு கேட்டதுக்கு என் தலைமையிலேயே தட்டி வெளிய அனுப்பிச்சாருமா. சரி, அப்ப எப்படி அத ரெடி பண்ண? நான் சொன்னா நீங்க திட்ட மாட்டீங்களே? ஆஹா, திட்ட மாட்டேன், சொல்லு. நம்ம வீட்டுக்கு புதுசா வந்திருக்காங்களே மஹி ஆண்டி, நீங்களா திட்டுவீங்கன்னு யாருக்கும் தெரியாம
ராத்திரி எல்லாம் கண் முழிச்சு ரகசியமா செஞ்சு கொடுத்தாங்கம்மா. ஏடி போடு கொடுக்குற? இப்படிலாம் போட்டு கொடுத்தா நான் எங்க அம்மா வீட்டுக்கு போயிடுவேன். தேங்க்ஸ். சித்து, உங்க அக்கா மனசுல நான் இடம் பிடிச்சிட்டேன். என்னாச்சு அங்கிள்? அம்மா கொஞ்சம் கீழே இறங்குறீங்களா? எதுக்கு கீழே இறங்க சொன்னீங்க? ஓ பஞ்சரா? செயின் வந்துருச்சு பார்த்தல. கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க சலங்களா, ஒரு நிமிஷத்துல ரெடி பண்ணிடுறேன். ஐயோ ஏன் டென்ஷன் ஆகுற? ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணுங்க மேடம். டைம் ஆச்சு அங்கிள். அதுக்கு நான் என்ன பண்ண முடியுமா? சீக்கிரம் பாருங்க. பாவங்க, நம்ம பிள்ளைய எப்படி எல்லாம் கஷ்டப்படுத்துறாங்க. ரெடி ஆயிடுச்சா? அப்பா போலாம் போலாம். ரைட். எல்லாம் நம்ம தளபதி. அதிர்ஷ்ட தேவதை கதவு தட்டும்போது மூதேவி குறுக்க வந்த மாதிரி. கஷ்டப்பட்டு தொலைக்கட்டும். வா வா நீ. ஏண்டே சவுப்பு சட்டைய போட்டுக்கிட்டு ஒருத்தங்க செங்கச்சூளா மாதிரி வந்து நிக்கிற, உனக்கு கண்ணு தெரிய மாட்டேங்குது. அதிசயமா வரவரா இருந்தா கூப்பிடலாம், அடிக்கடி வரவர் தானே. வாங்க மாப்பிள்ள, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கிற வீட்லயே பொண்ணை கட்டி இருக்கிற, நல்லா இருக்கிறதுக்கு என்னமா அப்படி எப்படி சொல்றீங்க? வேற எப்படி சொல்லணும்னு எதிர்பார்க்கறீங்க? சரி, ஏதா இருந்தாலும் உள்ள வந்து பேசு. ஆமா, என்னன்னா பணம் தான் கேட்க போறேன். அத உள்ள இருந்து கேட்டானா வெளிய இருந்து கேட்டானா? பணம் தானே ஏப்பா பண்றேன். நீங்க உள்ள போங்க, கூட்டு போமா. ஏண்டி உங்க அப்பா பேங்க்குக்கு தானே போறான்? ஏன் எங்க அப்பா மேல நம்பிக்கையே இல்லையா? அவர் கொடுத்ததே இல்லையா? ஏண்டி சண்டைக்காரி மாதிரியே பேசிட்டு இருக்கற? ஏதாவது கறிகிரி எடுத்து வச்சிருக்காங்களா? வாங்க உள்ள. வா, உங்க ஆத்தா 3 வேளையும் கறியாத்தானே திம்பா. கறி இல்லாம நீங்க கேட்டதெல்லாம் வாங்கிட்டேன். ஏய் வாங்கடி, இங்க என்னடி லுக் விட்டுட்டு இருக்கற? மனுஷனுக்கு பசி எடுத்துட்டு இருக்குது. போ சார். என்னையா? உங்ககிட்ட நான் கொஞ்சம் பேசணும். ஐயோ, நேரம் கெட்ட நேரத்துல இவன் வேற. டேய் பசிக்குதுடா, என்னடா பேசணும்? இங்க இல்ல, வெளியே. எக்ஸ்கியூஸ் மீ, இவங்க எல்லாரும் என் ஃப்ரெண்ட்ஸ். இன்ட்ரோடியூஸ் பண்ணிக்கோங்க. ஐ அம் கோவில்பட்டி வீரலட்சுமி. மாண்டி விருமாண்டி. சிவாஜி பாஸ். பேரை கேட்டா சும்மா அதிருது இல்ல? அது உன் செல்போன்ரா, வைப்ரேட் ஆயிருக்கு. உன் பேரை சொல்றேன். மல்லு மருதமல்லு. ஐயோ டேய், என்னடா நடக்குதுங்க? என்ன எங்கடா கூட்டி போறேன்னு சொன்ன? கூட்டி வந்து இந்த லூசு பட்டாளத்துல விட்டுருக்க. டேய் பெட்டியை குடுறா. இந்தா மாப்ள. டச்சி அந்த பெட்டி எடுத்து குடுறா. ஓ அதுவா? குடுறா. இந்தா சீக்கிரம் குடுறா பெட்டி. சார் என்னது? பணப்பெட்டி. யாருக்கு? உங்களுக்கு. எனக்கா? குடு. பத்தலனா சொல்லுங்க, இன்னொரு பெட்டி தர்றேன். டேய் மேட்ருக்கு வாடா. தேங்க் யூ மச்சான். சார் இப்ப கோடீஸ்வரனா இருக்கிற எங்க அப்பா ஒரு காலத்துல சாதாரண கூலி தொழிலாளியா தான் இருந்திருக்காரு. அப்படி இருக்கும்போது தூக்கு போட்டு தற்கொலை பண்ணிக்க போன ஒரு பொண்ணை காப்பாத்தி இருக்காரு. ஏமா இப்படி ஒரு முடிவை எடுத்த அப்படின்னு கேட்கும்போது அந்த பொண்ணு சொன்ன ஒரு விஷயம் அவர் மனசை ரொம்பவே பாதிச்சிருச்சு. அப்பதான் எங்க அப்பா ஒரு முக்கியமான முடிவு எடுத்தாரு. என்ன முடிவு? எங்க அப்பா அந்த பொண்ணு கிட்ட சொன்னாரு, நீ சாக கூடாது, உன்னை நானே கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு அவளை கல்யாணம் பண்ணிக்கிட்டாரு. ஏழையா இருந்த எங்க அப்பா எங்க அம்மாவை கல்யாணம் பண்ணோன்னு பெரிய கோடீஸ்வரன் ஆயிட்டாரு சார். பாழா போறது பசுவாயிலன்னு சொல்லுவாங்க. புதுசா இருக்கிற சிலையை விட பூமிக்கடியில கிடைக்கிற சிலைக்கு தான் மரியாதை அதிகம். பழசுன்னு யாரும் தூக்கி போடுறது கிடையாது. சுத்தி வளைச்சு நான் பேச விரும்பல சார். ஸ்ட்ரைட்டா விஷயத்துக்கு வந்துடுறேன் சார். சார் தயவு செய்து பெரிய மனசு பண்ணி தற்கொலை பண்ற மூட்ல இருக்கிற உங்க வைஃப எனக்கு கல்யாணம் பண்ணி வச்சு எங்க அப்பா மாதிரியே என்ன பெரிய கோடீஸ்வரன் ஆக்குங்க சார். சார் உங்க கோபம் நியாயமானது சார். சார் இதே கேள்வி வேற ஒரு மானஸ்தங்கிட்ட கேட்டிருந்தா நீங்களாவது அறையோட விட்டீங்க, வேற ஒருத்தராவது வெட்டியே போட்டுருப்பா சார். இருந்தாலும் சார் உங்க மனசை மாத்ததுக்காக நாங்க சொன்ன போய் இதுன்னு மட்டும் நினைச்சிடாதீங்க. உண்மையாவே நான் சொன்னதெல்லாம் நான் உயிரா மதிக்கிற என் தாய் மேல சத்தியம் சார். சார் பெட்டி. எஸ். போதும். என்னங்க அங்க பாருங்க. எங்கடி கிளம்பிட்டீங்க? நான் போயிட்டு வரேன் மாமா. நான் போயிட்டு வரேன். மாப்பிள்ள சாப்பிட்டு போங்க. இல்ல நான் வீட்ல போய் சாப்பிட்டுக்கிறேன். என்னம்மா கோச்சிட்டு போறாரா? ஏமா ஒரே ஒரு நாள் வெயிட் பண்ணி சொல்லுமா. அப்பா பணத்தை அரேஞ்ச் பண்ணி கொடுத்துறமா. அப்பா நீங்க பயப்படுற மாதிரிலாம் ஒண்ணு இல்லப்பா. அவர் இனிமே பணம் வாங்க வரவே மாட்டேன்னு சொல்லிட்டாரு. என்ன ஒரே நாள் திடீர் மாட்டாரு. அவர் மனசு மாறினதுக்கு காரணமே சித்து தான்ப்பா. சித்துவா? அப்பா போயிட்டு வரேன்ப்பா. அம்மா போயிட்டு வரேன்.
நாயகா சார், நேத்து நாங்க பேசின விஷயம் உங்க மனசை பாதிச்சிருந்தா எங்களை மன்னிச்சிருங்க சார். அதெல்லாம் ஒண்ணும் இல்லப்பா. நான் தான் லைஃப்பை சரியா புரிஞ்சுக்காம கொஞ்சம் அலட்சியமா இருந்துட்டேன். ஆனா இப்ப புரிஞ்சிருச்சு. கட்டின பொண்டாட்டியும் குழந்தைகளையும் நல்லபடியா பாத்துக்கிட்டா இந்த குடும்பம் மட்டும் இல்ல சார், இந்த ஊரே உங்களை பாராட்டும். இந்த குடும்பத்துக்கு லவ் மேரேஜ் எல்லாம் பிடிக்காது. அதனாலதான் நான் இங்க இவ்வளவு கஷ்டப்படுறேன். நீங்க பெரியவங்க சம்மதத்தோட கல்யாணம் பண்ணுவங்க. அட்லீஸ்ட் நீங்களாவது சந்தோஷமா இருக்கணும் சார். இல்லைன்னா அந்த கல்யாணத்துல உங்களுக்கு நம்பிக்கை எல்லாம் போயிடும். நீங்க பாருங்க சார், நம்பிக்கை தான் வாழ்க்கை, வாழ்க்கை தான் நம்பிக்கை. சார், நீங்க அவரோட மருமகன்னு அவர் எல்லார்கிட்டயும் பெருமையா சொல்றத நான் பார்க்கணும்னு ஆசைப்படுறேன். ப்ளீஸ். கண்டிப்பா தம்பி, நான் வரேன். பாத்தீங்களா சித்து எவ்வளவு பெரிய காரியம் பண்ணிருக்கா. அவனை போய் நம்ம தப்பா நினைச்சிட்டாங்க. டேய், என்னால நம்பவே முடியலடா. என்னால என்னடா நம்ப முடியல. டேய், நீ சொல்றது உண்மையாடா? இவங்க ஆத்தா மேல சத்தியமா சொல்றேன்டா. நீ வேணா பாரு, ஆத்தி இந்த காம்பவுண்ட் சுவர் ஏறி இந்த ஏணி வழியா இறங்கி என் கூட ஓடி வர போறாடா. ஓடி போய் அவ எங்க கூட்டு போறாளா அங்கல போக வேண்டியதாண்டா. என்னடா பூமி ஆடுது? பூமி இல்லடா ஏணி. அப்படினா ஆத்தி வந்துட்டா. பாத்து பாத்து மெதுவா மெதுவா. அப்படிதான். சங்கர், நான் வந்துட்டேன். நீ ரெடியா? ஏன் கத்துற? ஒப்பன் காதுல விழுந்துற போகுது. நான் ரெடியா தான் இருக்கேன். வா. டேய், ஒழுங்கா புடிங்கடா. அந்த சைடே விழ போறேன். ஏணிய உருப்படியா பிடிக்க மாட்டேங்கிறீங்க. பின்னாடி எங்க அப்பா ஒத்தால சூப்பரா ஏணிய புடிச்சாரு. எது? உங்க அப்பா ஒண்டியா ஏணிய புடிச்சானா? அட பாவி. எந்த பிரயோஜனமும் இல்ல. டாக்டர் கிட்ட போனா ஒரு நிமிஷத்துக்கு முன்னாடி வந்திருந்தா காப்பாத்திருக்கலாம்னு சொல்லுவார். நானும் 66வது தடவையா வீட்டை விட்டு ஓட ட்ரை பண்ணிட்டேன். எல்லாருனாலுமே இப்படிதான் ஆச்சு. சரி, மண்ணை போட்டு முட்டு வீட்டை பார்த்து போலாம். இல்லாட்டி இந்த தர டாக்டர் தூக்கிட்டு போலாம். அப்படி அந்த டாக்டர் சொன்னானா அவனை நான் உயிரோட கொளுத்துவேன். தூக்குடா தூக்குடா, சீக்கிரம்டா சீக்கிரம்டா, தூக்குடா தூக்குடா தூக்குடா, சீக்கிரம் வாடா வாடா வாடா. நான் அப்பவே சொன்னேன், இது தேராது, இதை தூக்கிட்டு வராதீங்கன்னு. நான் சொன்ன மாதிரியே சொல்லுவான் பாருங்க. ஒரு நிமிஷத்துக்கு முன்னாடி கொண்டு வந்திருந்தா பழைக்க வச்சிருப்பேன்னு. அவன் மட்டும் அப்படி சொல்லட்டும், அவனை ஆப்புதான். என்னது சவுண்டே கேட்கல? ஸ்டெத்தோஸ்கோப்பை காதுல வச்சு பார்க்கணும் டாக்டர். கரெக்ட், மறந்துட்டேன். நம்ம ஞாபகப்படுத்த வேண்டியதா இருக்கு. உண்மையான டாக்டர் எல்லாம் ஒரு மை காட். நான் ஒரு முக்கியமான விஷயம் சொல்றேன். தயவு செய்து நீங்க கோவப்படக்கூடாது. நாங்க கோவம்லாம் படவே மாட்டோம் டாக்டர். நீங்க தாராளமா சொல்லலாம். உங்க மனச கொஞ்சம் திடப்படுத்தி. ஏன் டாக்டர்? ஒரு நிமிஷம், ஒரே ஒரு நிமிஷம் நீங்க லேட்டா வந்திருந்தா கூட உயிரோட பாத்துக்க முடியாது. ஏன் டாக்டர்? எல்லா டாக்டரும் ஒரே ரூட்ல தான் போவீங்களா? அது என்ன ஒரு நிமிஷம் 2 நிமிஷம்? இந்த 3 நிமிஷம் 4 நிமிஷம் 5 நிமிஷம் எல்லாம் உங்க வாயில வராதா? கொஞ்சம் நான் பேசுறத கேக்குறீங்க? சரி சொல்லுங்க. நீ பேசுறத நாங்க கேட்டு என்ன பண்றது? இவன் பொழைச்சிருவானா? வன்முறை வேணாங்க, என் உடம்புக்கு அது ஆகாது. நான் சொல்றத தயவு செய்து கேளுங்க. ஒரே ஒரு நிமிஷம். டாக்டர், உங்க வாட்ச்ல இந்த 5 நிமிஷம் 10 நிமிஷம்லாம் நீங்க பார்த்ததே இல்லையா? ஒரே நிமிஷத்துல நிக்கிறீங்களே, யாருங்க நீங்க? ஐயோ, பாதிக்கப்பட்டவன் டாக்டர். நீ சுமாரு, நீங்க சொல்லுங்க டாக்டர். நான் சொல்றது கொஞ்சம் கேளுங்க. ஒரு நிமிஷம் நீங்க லேட்டா வந்திருந்தா கூட என்ன நீங்க உயிரோட பாத்துக்க முடியாதுங்க. என்ன டாக்டர் சொல்றீங்க? ஆமாங்க, 6 மாசமா இந்த ஆஸ்பத்திரிக்கு ஒரு பேஷண்ட் கூட வரலைங்க. ஓட்டிக்கிட்டு இருந்தாங்க. 6 மாசமா ஆஸ்பத்திரிக்கு வாடகை கொடுக்கல, சம்பளம் கொடுக்கலன்னு கம்பவுண்டர் ஓடி போட்டா. நர்ஸ் ரோசி கிட்ட நான் உயிருக்கு உயிரா பழகிருந்தாங்க. அந்த சம்பளம் தரலன்னு ஓடி போச்சு. ஐயோ, பாதிக்கப்பட்டவன் ரோசியாலையா? இல்ல இல்ல இல்ல, இது வேற வேற. நீங்க சொல்லுங்க. ஆனா அந்த ரோசியால நான் பாதிக்கப்பட்டிருக்கேங்க. நான் பாதிக்கப்பட்டிருக்கேன். சுகமே உருவாக்கி சொர்க்கத்துக்கு போலான்னு கையில ஒரு பாட்டில் எடுத்து வச்சேன். கையாடா, கையில பாட்டில் எடுத்து வச்சேன். சரக்கு பாட்டிலா? நீமா? ஐயோ, நான் இல்ல, உங்களை கேட்ட. விஷம் பாட்டிலுமா? அந்த பாட்டில கையில எடுத்தேன். எத்தனை வாட்டி டாக்டர் பாட்டிலே கையில எடுப்பீங்க? யார் நீ? யார் பாவ? தலையை விரிச்சு போட்டு ஆஸ்பத்திரி வந்திருக்கா? பாதிக்கப்பட்டவன். யாரு? முடி வெட்டவனாலயா? இல்ல இல்ல, இது மனநிலை. நீங்க சொல்லுங்க. சொல்றேம்மா. அப்படி கஷ்டப்பட்டு அந்த விஷ பாட்டில குடிக்கிறதுக்கு ஒரு நிமிஷத்துக்கு முன்னாலதான் நீங்க வந்து இத பொத்துன்னு போட்டீங்க. அந்த சந்தோஷத்துல
நான் விஷ பாட்டில தொப்புன்னு தூக்கி போட்டேன். இவன் உயிர் இனிமே என் கையில. இவனை சாமானியத்துல விட்டவே மாட்டேன். இவனை வச்சு இந்த 6 மாசம் வாடகை பாக்கி இருக்க இதே பில்டிங்க நான் சொந்தமா வாங்குறேன். சம்பளம் பாக்கி இருக்கிற அந்த கம்பவுண்டரையும் நர்ஸ் ரோசியும் நான் மறுபடியும் வச்சுக்கிறேன். வேலைக்கு வச்சுக்கிறேன் சொன்னமா? பிடிக்கிறேன் முட்டதெல்லாம் பிடிக்கிறேன். இத வச்சு வெற்றின்ற ஏணியில ஏற போறேன். மறுபடியும் ஏணியா? கம்முனு பண்றா. இப்ப நான் ஆபரேஷன் பண்ண போறேன். எல்லாரும் ஜோரா ஒரு தடவை கை தட்டுங்க. சொந்தக்காரங்களுக்கு எல்லாம் சொல்லி அனுப்புங்க. டேய் அடங்கமா போறா. டேய் புத்தி போச்சு போல இருக்கு. பைத்தியக்கார டாக்டர் வாடா ஓடிடலாம். நல்ல வேலை. வணக்கம். வணக்கம்மா. எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேன். சித்து எப்படி இருக்கா? அவனோட புத்திசாலித்தனத்தினால எங்க எல்லாரும் மனசையும் இடம் முடிச்சிட்டான். உங்க பொண்ணு மட்டும் என்ன அன்புங்கிற வலையால எங்க எல்லாரையும் கட்டி போட்டுட்டா. இனிமே நீங்க கூப்பிட்டா கூட அவனை யாரும் அனுப்புறதா இல்ல. ஐயோ, எங்களுக்கு அவன் திரும்ப வேணும். சரி, தாராளமா எங்க பொண்ணை திருப்பி அனுப்புங்க. உங்க பொண்ணை திருப்பி அனுப்பிச்சிடுறோம். உங்க வீட்டு பொண்ண நாங்க திரும்ப அனுப்புறதா இல்ல. ஐயோ, என்னங்க சொல்றீங்க நீங்க? என் ஒய்ஃபுக்கு என்னங்க பதில் சொல்றது? அவளை எங்க வீட்டுக்கு மருமகளாக்கிட்டோன்னு நீங்க போய் சொல்லுங்க. நான் உண்மைதாங்க சொல்றேன். சீக்கிரமே ஒரு நல்ல முகூர்த்த நாளா பாருங்க. வரேங்க. வாங்க வாங்க வாங்க. அண்ணே அப்புறம் பேசுறேன். அந்த 2 குடும்பமும் சேர்ந்து உங்களை ஏமாத்திருச்சுனே. நான் சொல்றது சத்தியம் என்ன? டேய், நான் கிங்குடா. என்ன எவனும் ஏமாத்த முடியாது. டேய் பரட்ட பாஸ்கர், எங்கடா இருக்க? அங்க பாருங்க. ரெண்டு குடும்பம் ராசி ஆயிட்டீங்க. அண்ணன் ரொம்ப டென்ஷனா இருக்காரு. எங்க குடும்ப ராசி உங்களுக்கு ஆத்திரம். அவனே நான் மதிக்கிறதுல நீ ஒரு அல்ல கை போகடா வழி. பாஸ், நான் அல்ல கை தான் பாஸ். உங்க 2 குடும்பத்தையும் அள்ளிட்டு வர சொல்லி அண்ணன் உத்தரவு போட்டிருக்காரு. கிழிச்சிருவீங்களா? டாய் ஐயோ, என்னங்க? போலீஸ் போன் பண்ணு போ. ஏய், தூக்குடா. யார் ராணி? சித்து. என்ன பாக்குறீங்க? அடிதடியில் இறங்குறது தப்புதான். நான் ரவுடி இல்ல. ஆனா உயிருக்கும் மானத்துக்கும் ஏதாவது ஒரு ஆபத்து வந்துச்சுன்னா என்னால சும்மா எல்லாம் இருக்க முடியாது. இன்ஸ்பெக்டர், எதுக்காக உங்களை அரெஸ்ட் பண்ணீங்க? சொல்லுங்க, கேக்குறேன்ல. சும்மா சத்தம் போடாத. ஆதாரத்தோட தான் உங்க அப்பனுங்களை பிடிச்சு உள்ள போட்டிருக்கேன். என்ன ஆதாரம்? ஆதாரமா? உங்க அப்பா கார்ல அபின் இருந்தது, இவங்க அப்பா ஸ்கூட்டர்ல கஞ்சா இருந்தது. போய் நிச்சயமா இது யாரோ செஞ்ச சதி. யாரோ செஞ்ச சதி இல்லடா, எல்லாம் என் மச்சான் கொலகாரப்பாவை செஞ்ச சதி. இன்ஸ்பெக்டர், மரியாதையா அவங்களை விட்டுருங்க. இல்லனா கிழிச்சிருவீங்களா? டேய், நீங்க வெறும் ஸ்ட்ரீட் ரவுடி தான், அவன் ஸ்டேட் ரவுடி. நீங்க ஒருத்தரை அடிச்சுக்கிற குரூப், அவன் ஆளைய தூக்குற குரூப். இங்க பாரியா, அவனுக்கு எனக்கும் நிறைய டீலிங்ஸ் இருக்கு. என்ன பண்றது? உங்களை நினைச்சா எனக்கு பாவமா தான் இருக்கு. இந்த பாருங்கப்பா, நான் சொல்றத கேட்டீங்கன்னா உங்க அப்பனுங்க பத்திரமா வீடு திரும்புவாங்க. விக்கி, நீங்க யார் பேச்சும் கேட்காதீங்க. நீங்க கிளம்புங்க, நாங்க பாத்துக்கிறோம் எல்லா விஷயத்தையும். வேண்டாம், இந்த விஷயம் மட்டும் என் தம்பிக்கு தெரிஞ்சா டேய், நான் நினைச்சேன்னு வச்சுக்க, உன் தம்பி மட்டும் இல்ல, உங்க 2 குடும்பத்தையும் நடு ரோட்ல நிக்க வச்சு நாரா கிழிச்சிருவேன். அதுக்கப்புறம் கௌரவமா வாழ்ந்த உங்க 2 பேரோட குடும்பம் நாக்க புடுங்கிக்கிட்டு தான் சாகணும். இன்ஸ்பெக்டர் விக்கி, மரியாதையா கல்யாணத்துக்கு முன்னாடி 2 பேரையும் கூடு விட்டு கூடு மாத்திருங்க. புரியலையா? அவங்க 2 பேரையும் அவங்க உங்க வீட்டுக்கு அனுப்புங்கடா. இல்ல
உங்க 2 குடும்பத்தையும் இந்த உலகத்தை விட்டு அனுப்பிடுவாங்க. இன்ஸ்பெக்டர், மைண்ட் யுவர் ஓன் பிசினஸ். ஏய், சத்தம் போடக்கூடாது. சத்தம் போட்டா எனக்கு பிடிக்காது. ஏன்னா இங்க நான் மட்டும்தான் சத்தம் போடணும். கெட் அவுட். இதுக்காடா சித்து நீ இவ்ளோ நாள் கஷ்டப்பட்ட? அவங்க மனசை மாத்த போறேன்னு அவங்க வீட்டுக்கு போனேன். இப்ப நீயே உன் மனசை மாத்திக்கிறேன் வீட்டுக்கு போறேன்ற. என்னடா சித்து, உனக்கு அங்க என்ன நடந்தாலும் கூட நாங்க இருக்கோம்டா. நீ தைரியமா இரு. என்னடா சொல்ற? ஏய் இல்லடா, அந்த கான்ஸ்டபிள் போன் பண்ணி சொன்னதுக்கு அப்புறமா தான் எனக்கே எல்லா விஷயமும் தெரிஞ்சது. எங்க 2 குடும்பமும் பெரிய ஆபத்துல இருக்கு ஆர்த்தி. இந்த 2 குடும்பமும் எங்களை புரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக தான் இத்தனை நாள் நானும் மகி இவ்வளவு கஷ்டப்பட்டுட்டு இருந்தோம்டா. அவங்க சந்தோஷம் தான் எங்களுக்கு முக்கியம். அவங்கள கஷ்டப்படுத்திட்டு அப்படி ஒரு காதலே வேண்டாம் தான் நாங்க முடிவு பண்ணிட்டோம். எங்களுக்கு வேற வழி தெரியலடா. அதுக்காக இந்த முடிவு. நான் என் வீட்டுக்கு போறேன், அவ வீட்டுக்கு போட்டோம். அதான எல்லாருக்கும் நல்லது. நான் கிளம்புறேன்டா. இதா யோசிக்கலாம். டேய் 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 சித்து, போ வேண்டாம்ப்பா. நான் வரேன் ஆண்டி, வரேன் அங்கிள். உங்க சாவுக்கு அப்புறம் தான் எங்களுக்கு சந்தோஷம் கிடைக்கும்னா அப்படி ஒரு சந்தோஷம் எங்களுக்கு தேவையில்லை. உங்க உயிரை விட இந்த காதல் எங்களுக்கு பெருசு இல்லை. ஆண்டி, இது நீங்க வாங்கி கொடுத்த கப்பா ஆண்டி? இதே மாதிரி நான் நிறைய கப்பு வாங்கினா தயவு செய்து இந்த வீட்டை விட்டு போவாதீங்க ஆண்டி. நான் இத்தனை நாளா உன்னை எண்ணி வாழும் வெண்ணிலா, நான் கனவிலே கண்ட ராசி என்றால் இதுவே நிஜமம்மா. கண்களில் கண்டேன் ஆயிரம் நீதான் கனவம்மா, கனவிலே வந்து பாடுவே நீயே உயிரம்மா. எப்படி சொல்ல எங்கதியே சென்று வாயம்மா, மல்லி போல பூத்தாலே வந்தே பாரம்மா. அந்த வாரம் தினசரி சுந்தரியாலோ, இந்த காலம் தினசரி மாறும் போலோ. நான் இத்தனை நாளா உன்னை எண்ணி வாழும் வெண்ணிலா, நான் கனவில் கண்டேன் ராசி என்றால் இதுவே நிஜமம்மா.
நம்ம மகிய காணுங்க. என்ன சொல்றீங்க? வீடு போய் தேடி பாத்தியா? வீடெல்லாம் தேடி பார்த்துட்டேன், எங்கேயும் காணுங்க. கோயிலுக்கு போயிருக்கா? நமக்கு சொல்லாம எப்பங்க போயிருக்கா? என்ன நீ சொல்றீங்க? வா நீ. சொல்லுமா, இந்த கல்யாணத்துல உனக்கு முழு சம்மதம்? எத்தனை நாளைக்கு இதே கேள்வியை கேட்பீங்க? அவன சம்மதத்துக்கு அறிகிறோன்னு உனக்கு தெரியாது? ஹலோ மிஸ்டர், பழமொழியை நம்பி பதிவு பண்ண முடியாது. எதையும் சட்டப்படி செய்ய முடியும் பை லா. இது உங்க வீடு இல்ல, ரிஜிஸ்டர் ஆபீஸ். ஆபீசர், நீ இப்படி எல்லாம் சொல்லுவேன்னு எனக்கு தெரியும். அதனாலதான் உன் வீட்டையே என் கூட கொண்டு வந்திருக்கேன். புரியல? அங்க பார். சரோஜா, சரோஜா, சாமா நிக்காலோ. இப்பயே என் கல்யாணத்தை நடத்தி வை. உன் சரோஜா வீட்டுக்கு கசங்காம போய் சேரு. சீக்கிரம் கூட்டு போங்க. கூட்டிட்டு
மகி 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 இங்க பாரு மகி 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 இங்க கூட பேசு மகி 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 இங்க பாரு மகி மகி இங்க பாரு மகி மகி ஐயோ மகி மகி இங்க பாரு மகி கூட பேசு மகி மகி தாய் பாசத்தோட கொடுக்கிற முத்தம், அப்பா அன்போட கொடுக்கிற முத்தம், நண்பன் நட்போட கொடுக்கிற முத்தம், இதையெல்லாம் விட காதலி காதலனுக்கும் காதலன் காதலிக்கும் கொடுக்கிற முத்தத்துக்கு சக்தி அறியுங்க. முடங்கி போன மூச்சு காத்த கூட அவங்க கொடுக்கிற முத்தம் திரும்ப கொண்டு வந்தாங்க. அண்ணே இங்க பாருங்க, இங்க பாருங்க, மகி கொண்டு ஆகல, மகி கொண்டு ஆகல, மகி இங்க பாருமா, இங்க பாருங்க அவளுக்கு ஒண்ணு ஆகல.